अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्री वैष्णव संप्रदायத்திலே மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரணாகதி என்கிற கோட்பாடு. எம்பெருமானையே உபாயமாக கொண்டு நீயே என்னை ரட்சித்துருள வேணும் என்று அவனை பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை, இதைத்தான் சரணாகதி என்று சொல்லுகிறோம். தொமேவ உபாய பூதோ மேபவ இதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதிஹி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த சரணாகதி என்கிற தத்துவத்தை பற்றி முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பல அர்த்த விசேஷங்களை எல்லாம் பல பல ஸ்தோத்திரங்களிலே அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே முக்கியமாக ஞாச திலகம் என்கிற ஒரு ஸ்தோத்திரம், ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம். அதிலே அந்த சரணாகதியினுடைய தத்துவங்கள் மிக அதிகமாகவே நன்றாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே கீழ் ஸ்லோகங்களிலெல்லாம் அந்த எம்பெருமானை குறித்து நீயே உபாயமாவாய் என்று சொல்லுகின்ற துவயமந்திரம், அந்த துவய உச்சாரணம், அதுவும் ஒரு ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு நமக்கு நடைபெறுகிறது. ஆச்சாரிய உச்சாரண அனூச்சாரண முகத்தாலே தயோச்சாரணம் பிறந்த பிறகு அதற்கு மேல் ஒன்று இல்லையாகையாலே என்றெல்லாம் கூட ரகசியத்ரயசாரம் என்கிற கிரந்தத்திலே கூட வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த துவயோச்சாரணம் கூட நமக்கு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு ஏற்படுகின்றபடியினாலே அந்த ஆச்சாரியன் தான் நம்மை வழிநடத்துகிறான் என்கிற அர்த்தத்தை எல்லாம் தெரிவித்தார். அதை நன்றாக விளக்குகின்ற பொழுது எப்படி கண் தெரியாதவனுக்கு கண் தெரிந்தவன் வழிகாட்டுகிறானோ, எப்படி ஒரு கால் நடக்க முடியாதவனுக்கு மற்றொருத்தன் நடக்கக்கூடியவன் உதவி புரிகிறானோ, அதே போல என்றைக்கோ ஒரு அரசனிடத்தில் பணி செய்தவன் சேர்த்து வைத்த சொத்தை எப்படி பின்னாலே இருக்கிறவனும் அனுபவிக்கிறானோ, அதுபோல எம்பெருமானாருக்கு எம்பெருமான் கொடுத்த, ஸ்ரீ ராமானுஜருக்கு எம்பெருமான் கொடுத்த அந்த வரம், அவருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் நிச்சயம் மோட்சம் தருகிறோம் என்று கொடுத்த வரம் அது நமக்கும் வருகிறது என்றெல்லாம் இப்படி ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து அவர்களுடைய கட்டாட்சத்தாலே தான் நமக்கு எல்லாம் விளைகிறது என்கிற அர்த்தத்தையும் கீழ் ஸ்லோகங்களிலே தெரிவித்தார். இப்பொழுது இதில் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறாரென்னால், ஐயோ இவ்வளவு இருந்தும் கூட நான் பாப்பியாய் இருந்து விட்டேனே, இந்த உலகத்திலே எத்தனையோ அதாவது உலக விஷயங்களிலே ஈடுபட்டு பாப்பியாக இருந்து விட்டேனே என்று அதையும் தெரிவிக்கிறார். இது நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அது சரணாகதி பண்ணுகிற பொழுது எம்பெருமானிடத்திலே நாம் சொல்ல வேண்டிய விஷயமாக சொல்கிற பொழுது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா என்று நம்முடைய தோஷங்களை எல்லாம் விண்ணப்பித்து கொள்ள வேணும் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே அதையும் தெரிவிக்கிறார். ஆள வந்தார் முதலான ஆச்சாரியர்கள் கூட தங்களுடைய ஸ்தோத்திரங்களிலே சொல்லுகிற பொழுது அமர்யாத க்ஷுத்ர சலமதி ரசூயா பிரசவபூஹு என்று தங்களுடைய தோஷங்களை எல்லாம் விண்ணப்பித்து கொண்டார்கள். அதை இங்கே வேதாந்த தேசிகனும் இப்படி இந்த ஸ்லோகத்திலே மிக அதாவது விரிவாகவே காட்டுகிறார் என்றே நாம் கொள்ளலாம். சகிருதபி வினதானாம் சர்வதே சர்வதேகினி உபனிஷதபிதேயே பாகதேயே விதேயே विरमति न कदाचिन् मोहतोहा हतोहम
விஷம விஷய சிந்தா மேதுரா மேதுராஷா சகிருத் ஏவ வினதானாம் அபி. ஒரே ஒரு முறை சரணமடைந்தவர்களுக்கும் கூட எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? சர்வதே சர்வதேகினி, சர்வதேன எல்லாவற்றையும் கொடுக்கிறான். சர்வதேன என்ன, சர்வதே எல்லா பலன்களையும் கொடுத்து விட. சர்வம் ததாதி, ஒரே ஒரு முறை தன்னை சரணமடைந்தவர்களுக்கும் அவன் அதை கொடுத்து விடுகிறான். அப்படின்னா அவன் எங்கு இருக்கிறான் அவன் என்னால் சர்வதேகினி, எல்லா தேகங்களுக்குள்ளேயும் அவன் அந்தர்யாமியாய் இருக்கிறான். உபனிஷத் அபிதேயே, உபனிஷத்துக்களிலெல்லாம் அவன் போற்றப்படுபவனாயிருக்கிறான். அதற்கு மேலே பாகதேயே, நம்முடைய பாக்கியமே வடிவெடுத்தவனாக இருக்கிறான். அவன் சொன்ன விஷயங்களைத்தான், சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிற விஷயங்களைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா பகவான் சொல்லியிருக்கிறான், ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா என்று என்னுடைய கட்டளைகள் அவைகளெல்லாம். ஆகினாலே அவற்றையெல்லாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அவரை சொல்லுவதைத்தான் நாம் செய்கிறோம். உண்மையாக பார்த்தால் சாஸ்திரங்களிலே நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி இருந்த பொழுதிலும் கூட என்ன ஆகியிருக்கிறது எனக்கு என்று கேட்டால், விஷய 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 விஷம சிந்தா, விஷம விஷய சிந்தா, விஷம விஷய சிந்தா, அதாவது மிகவும் தாழ்ந்தவைகளான விபரீதமான அந்த விஷயங்களிலே என்னுடைய சிந்தை செல்கிறது. அது என்ன ஆகிறது? மேதுராமே துராஷா, என்னுடைய அந்த கெட்ட எண்ணமானது என்ன ஆகிறது? அதிலே போய் மேவி கிடக்கிறது. அந்த விஷயங்களிலே போய் என்னுடைய நெஞ்சு இன்னும் ஈடுபட்டு கிடக்கிறது. அதாவது உண்மையிலே நான் செய்ய வேண்டியதென்ன? சாஸ்திரங்களிலே நீ எதை விதித்திருக்கிறாயோ அதைத்தான் செய்ய வேண்டும். உன்னை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் நீ எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவன், உபநிஷத்துக்களிலே போற்றப்படுபவன், உன்னை சரணமடைந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று அவ்வளவு பெருமை உனக்கு இருந்து நீ சில கட்டளைகளை இட்ட பொழுதும் கூட என்னுடைய மனது இந்த உலகத்திலே என்ன பண்ணுகிறது என்றால் விஷம விஷய சிந்தா, இந்த விஷம விஷயங்களிலே, மிகவும் தாழ்ந்த விஷயங்களிலே, உலகியல் விஷயங்களிலே போய் என்னுடைய ஆசையானது என்ன பண்ணுகிறது? அது ஒருபோதும் ஓயாமல் அதிலேயே ஈடுபட்டு கிடக்கிறது. இதனால் என்ன ஆகிறது? நான் மோகத்தா அகம் ஹதஹா, இப்படிப்பட்ட மோகத்தாலே ஐயோ நான் கெட்டொழிந்தேனே, ஹா கஷ்டம், இது என்ன நிலைமை, என்ன நிலைமை? இப்படியெல்லாம் நீ இவ்வளவு எளியவனாக இருக்கிற பொழுதும் கூட, நீ எனக்கு நல்ல வழியை காட்டியிருக்கிற பொழுதும் கூட அந்த வழியிலே செல்லாமல் நான் இப்படி இந்த உலக விஷயங்களிலே ஈடுபட்டு நான் பாழாய்ப்போனேனே என்று தம்முடைய தோஷங்களை இந்த ஸ்லோகத்திலே விண்ணப்பிக்கிறார். உண்மையிலே இது நமக்காக அவர் அருளி செய்த ஸ்லோகம் என்று தான் கொள்ள வேண்டும். நாம் அப்படித்தானே இருக்கிறோம். அவருக்கு இந்த குறைகளெல்லாம் இல்லை என்றாலும் கூட இப்படி எல்லாம் தெரிந்தும் கூட நாம் உலகியல் விஷயங்களிலேயே எப்பொழுதும் போதுபோக்கி வீணா என்றோ போகிறோம். ஆயினாலும் நிச்சயம் நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே அவர் செய்திருக்கிறார். ஆனால் உடனே அடுத்த ஸ்லோகத்திலேயே என்ன பண்ணினார்? 24வது ஸ்லோகத்தில் தம்முடைய மனத்தை தேற்றிக் கொள்ளுகிறார். இன்னும் நமக்கு என்ன குறை? எம்பெருமான் இருக்கிறான், அவன் நம்ம ரட்சிக்கிறான். இதெல்லாம் வேற ஒன்றும் நம்ம உலக விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் கர்ம பலனாலே வந்தது, நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எதை பற்றியும் நாம் விசாரப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக எம்பெருமான் நமக்கு அருள் புரிவான் என்று அந்த துணிவோடு இருக்க வேண்டும் அல்லவா? அதை அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். யாவஜ்ஜீவம் ஜகதி நியதம் தேகயாத்ரா பவித்ரி த்யக்தா சர்வே திரிதசதுர தினக்லான போகா நபோகாஹ தத்தேரங்கி நிஜமிபதம் தேசிகாதேசகாங்ஷி கிம் தே சிந்தே பரமபிதம் கித்யதே எப்புனஸ்துவம். ஏ மனமே, எதற்கு நீ வருந்துகிறாய்? கிம் தே சிந்தே கித்யசே, ஹே சிந்தே கிம் சித்யசே என்னால் என்ன அர்த்தம்? எதற்காக நீ வருந்துகிறாய்? நீ ஒன்றும் கவலையே படாது. இன்னும் கீழ் ஸ்லோகத்தில் தான் இப்படி பாழா போனேனேன்னு சொன்னார். இருந்தாலும் பரவாயில்ல, நீ அதை பற்றி கவலையே படாது. ஒன்றும் என்ன காரணம் என்று கேட்டால், யாவஜ்ஜீவம் ஜெகதி நியதம் தேகயாத்ரா பவித்ரி. யாவஜ்ஜீவம் இருக்கிற நாள் வரை என்னென்ன நாம் உலகத்தில் எப்படி இருக்க வேணுமோ அப்படித்தான் இருந்து ஆக வேண்டும். தேக யாத்திரை நம்முடைய கையில் இல்லை. தேக யாத்திரை என்கிறது யாருடைய கையில் இருக்கிறது? அது நம்முடைய வினைப்பயன் காரணமாக இருக்கிறது. அதனால் தேக யாத்திரையை நினைத்து நான் கவலைப்பட்டு ஒரு பயனும் இல்லை. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை
என்று சொன்னார். நியத்தம், அது நியத்தம் என்னால் என்ன, நிச்சயமாக தேக யாத்திரா அது எப்படி நடக்க வேண்டுமோ அது கர்மத்தின் பலனாக அப்படித்தான் நடக்கப் போகிறது. நாம் உயிரோடு இருக்கிற வரை அது அப்படித்தான் நடக்கப் போகிறது. சரி, அதற்கு கவலைப்பட வேண்டாம். இந்த சொர்க்கம் முதலான போகங்கள் அதை அனுபவிப்பதை பற்றி நாம் கொஞ்சமாவது கவலைப்பட வேண்டாமா என்று பார்த்தால், அந்த போகங்கள்லாம் இருக்கிறதே அதெல்லாம் எப்படிப்பட்டவை? நபோகாக, மேலுலக போகங்கள். அவைகளெல்லாம் எப்படின்னா திரிச்சதுர தினக்லான போகாக. என்ன 3 நாள் அது சுகமா. அதாவது சொர்க்கம் முதலான அனுபவங்கள் எல்லாம் நிலைத்து நிற்காது என்பதற்காக சொல்லுகிறார். திரிச்சதுர தினம் என்கிறார். அதாவது 3-4 நாள் போகம் என்னார். அதாவது நமக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கிறதோ அவ்வளவு நாள் தான் சொர்க்கத்திலே இருக்க முடியும். நம்ம இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போகிறான், இவனுடைய புண்ணியத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறான். புண்ணியம் தீர்ந்து விட்டது என்னால் அடுத்த க்ஷணம் அந்த உலகத்திலிருந்து இவனை கழுத்தப்படுத்தி கீழே தள்ளி விடுவார்களாம். தலைகீழ வந்து விழுந்து விடுவானான். அவ்வளவுதான். இல்லையா, வெளிநாட்டுக்கு செல்லுகிறான், எவ்வளவு நாள் அங்கே இருக்கலாம் என்று அந்த சீட்டு வைத்திருக்கிறானோ, விசா வைத்திருக்கிறானோ, அதற்கு பிறகு ஒரு நாள் அதிகம் இருந்தால் கூட கழுத்தப்படி தள்ளிடுவாளா இல்லையா? சட்டவிரோதம் என்று கொண்டு வந்து கை காலில் விலங்கு போட்டால் இங்கே கொண்டு வந்து சேர்த்து விடுறாளா இல்லையா? ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறது என்னால், அதெல்லாம் அங்கே போய் அனுபவிக்கிற போகம் என்று நாம் போகமாக நினைக்கிறோமே தவிர அதெல்லாம் மிகவும் அளவுபட்ட போகம், மிக 3-4 நாளில் முடிந்து விடக்கூடிய போகம். அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நபோகாக திரிச்சதுர தினக்லான போகாக. சொர்க்கம் முதலான போகங்களும் கூட ஏதோ 3 நாள் அல்லது 4 நாள் சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர அதுக்கப்புறம் அதுவும் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால் அதை பற்றியும் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அப்பொழுது நமக்கு எப்படித்தான் பேரு கிட்டும்? நிச்சயம் நமக்கு இம்மை பயன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுமை பயன், அந்த எம்பெருமானை அடைதல் என்கிற பயன், அது நமக்கு கிடைக்க வேணுமே. அதை பற்றியாவது நாம் கவலைப்பட்டுத்தானே ஆக வேண்டும். ஏன்னா அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ரங்கி தேசிகா தேங்ஷகாங்ஷி, ரங்கநாதன் இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேசிக ஆதேசகாங்ஷி, ஆச்சாரியர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிபவன் அவன். என்ன பண்ணுறான்? தன்னுடைய சுதந்திரத்தையும் கூட ஆச்சாரியர்கள் இட்ட வழக்காய் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுகிறான்? நிஜம் பதம் அப்பி தத்தே, அந்த ஆச்சாரியர் சொல்லிவிட்டார் என்னால் தன்னுடைய ஸ்தானத்தையே கூட அவன் கொடுத்து விடுவான். அப்படிப்பட்டவன் ஆச்சாரியர்களுக்கு கீழ்ப்பட்டவனாய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்பவனாய் இருக்கிறான். அதனால் நீ அதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டியது. இந்த உலக வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அது கர்மத்தின் பயனாக நடக்கிறது. மேலுலகத்தின் பயன் என்னால் அதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஆச்சாரியன் நிச்சயமாக நமக்கு அந்த பேற்றை தந்து விடுவான். அதனால் எந்த ஆச்சாரியனுடைய கட்டளை ஆச்சாரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்பவனாக பகவான் இருக்கிறபடியினாலே தத்தே ரங்கி நிஜம் அபிபதம், தன்னுடைய தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று ஆழ்வார் அருள் செய்தபடி எம்பெருமான ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றவர்களுக்கு தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுத்து விடுவான் என்பதில் என்ன சந்தேகம்? அவன் ஆச்சாரிய ஆதேச காங்கி, ஆச்சாரியர் என்ன கட்டளையிடுகிறார் என்று அதையே எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அந்த ஆச்சாரியர் இவன் நம்முடைய சிஷ்யன், இவனுக்கு நீ பேற்றை கொடுன்னு சொன்னால் கொடுத்து விட்டு போகிறான். அதுக்கு நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? அதுதான் 4வது பாதத்தில் கிம் தே சிந்தே பரம் அபிமதம் கித்யசே யத் புனஸ்துவம், எதனால் நீ வருந்துகிறாய்? எதை குறித்து நீ வருத்தப்படாது. இம்மை பயன் வினை பயன் காரணமாக ஏற்படுகிறது, அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மறுமை பயன் அது ஆச்சாரியர்களுடைய நியமனமடியாக நமக்கு கிடைக்கவிருக்கிறது. அதனால் அதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று இப்படியாக நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக எம்பெருமான் அந்த ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தை நாம் பெற்றிருந்தால் நமக்கு உயர்ந்த பேற்றை தந்துவிடுவான் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை என்று நன்றாக துணிந்திருப்பதற்கு, அந்த விசுவாசத்தோடு இருப்பதற்காக இந்த விஷயங்களை அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।